தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. நான் உன்னை ஒருபோதும் மறக்காமல் ஆசீர்வதித்து இந்த மாதத்தின் முடிவிலும் உனக்கு பெரிய அற்புதங்களை செய்வேன். ஏசாயா 44:21. நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த மாதத்தின் இறுதி நாளில் நாம் நிற்கிறோம். இன்னும் இந்த மாத தேவைகளை சந்திக்கப்படவில்லையே, இதில் வரும் மாதத்தை எப்படி சமாளிக்கப் போகிறேனோ என்ற வேதனையில் கலங்குகிறீர்களா? கவலைப்படாதீர்கள். ஏனென்றால் நீங்கள் கர்த்தருடைய தாசன். உங்களை இம்மட்டும் போஷித்து வழிநடத்தி வருகின்ற அவர் உங்களை இனியும் ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்று இன்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். பல ஆண்டுகள் ஆனாலும் இடைவிடாமல் கண்ணீரோடு ஜெபித்த அன்னாரை தேவன் மறக்காமல் ஏற்ற காலத்தில் பதிலை தந்து ஆசீர்வதித்து சந்தோஷப்படுத்தினார் என்று வாசிக்கிறோமே. ஏசாயா 49:15 வசனம் கூறுவது போல, ஒரு ஸ்திரீ தன் கர்ப்பத்தின் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே இந்த மாதத்தின் கடைசி நாளில் நிற்கிற நீங்கள் இதுவரை உங்களை போஷித்து பாதுகாத்து வழிநடத்தி வரும் உங்கள் பரமபிதாவை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரித்து துதித்து மகிமைப்படுத்துங்கள். அப்போது சர்வ வல்லமையுள்ள தேவன் வருகின்ற புதிய மாதத்தில் உங்கள் தடைகளை தகர்த்து புதிய ஆசீர்வாத வாசல்களை திறந்து அற்புதமாக வழி நடத்துவார். கர்த்தர் தாமே உங்களை ஒருபோதும் மறக்காமல் ஆசீர்வதித்து இந்த மாதத்தின் முடிவிலும் பெரிய அற்புதங்களை காண செய்வாராக. ஆமேன், அல்லேலூயா. ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாளும் என்னை மறவாதவரே, இந்த மாதம் முழுவதும் என்னை போஷித்து பாதுகாத்து ஆசீர்வதித்து வழிநடத்தின உமது கிருபைகளுக்காக கோடான கோடி நன்றிகள் அப்பா. இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் உமது பிள்ளைகளின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மை கிருபையால் முடிசூட்டி ஆசீர்வதியும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நீங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். மாரநாதா.